ஆசை வார்த்தை கூறி பெண்ணுக்கு வலை விரித்த கும்பல். முதலீடு செய்து பணத்தை ஏமாந்ததால் வேதனை. எவ்வளவு கெஞ்சியும் பணம் கிடைக்காத பெண் எடுத்த விபரீத முடிவு. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவைச் சேர்ந்தவர் 40 வயதான உஷா வர்மா. இவரது கணவர் ஹரிஷ் வர்மா தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். உஷா வர்மாவுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் டெலிகிராம் செயலியில் ஒரு விளம்பரம் வந்துள்ளது. அதில் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற நிறுவனம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்து வருவதாகவும், இதில் முதலீடு செய்தால் பணம் இரட்டிப்பாக கிடைக்கும் எனவும் விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது. இதை நம்பிய உஷா வர்மா முதலில் 1000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். சில நாட்களுக்குள் 1200 ரூபாயை அவர் திரும்ப பெற்றுள்ளார். இதன் பின் 1500 ரூபாயை முதலீடு செய்து 800ஆக திரும்ப பெற்றுள்ளார். ஒவ்வொரு பரிவர்த்தனையும் அவருக்கு நம்பிக்கை கொடுக்க இதில் அதிக அளவில் முதலீடு செய்ய முடிவு செய்துள்ளார். இதன்படி உஷா வர்மா தனது கணவருக்கு தெரியாமல் நகைகளை விற்று உறவினர்களிடம் கடன் வாங்கி 5 லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார். இந்த பணத்தை முதலீடு செய்த சிறிது நேரத்திலேயே அந்த டெலிகிராம் கணக்கில் இருந்து உஷா வர்மாவுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. உஷா என்ன கேள்வி கேட்டாலும் அங்கிருந்து எந்த பதிலும் வரவில்லை. லாபம் வரும் என காத்திருந்த உஷாவுக்கு லாபமும் வரவில்லை, முதலீடு செய்த பணமும் திரும்ப கிடைக்கவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த உஷா தனது பணத்தை திரும்ப கேட்க தொடர்ந்து மெசேஜ் அனுப்பி வந்துள்ளார். ஆனால் அங்கிருந்து எந்த பதிலும் வந்த பாடில்லை. இறுதியாக அந்த மோசடி கும்பலிடம் இருந்து ஒரு மெசேஜ் வந்துள்ளது. அதில் உங்களது பணம் லாக் ஆகிவிட்டதாகவும், குறிப்பிட்ட அளவுக்கு பணத்தை மீண்டும் முதலீடு செய்தால் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். இனிமேல் என்னிடம் பணம் இல்லை, தனது பணத்தை திரும்ப கொடுத்து விடுங்கள் என கெஞ்சி உள்ளார் உஷா. ஆனால் அதற்கு எந்த பதிலும் வரவில்லை. ஒவ்வொரு நாளும் கெஞ்சி கெஞ்சி கேட்டு விரக்தி அடைந்த உஷா இறுதியில் அந்த விபரீத முடிவை எடுத்தார். இந்த டெலிகிராம் கணக்கில் உஷா ஏமாந்தாரோ அதே கணக்கில் ஒரு புகைப்படத்தை அனுப்பினார். அதில் தனது துப்பட்டாவை மின்விசிறியில் தூக்கு கயிறு போல மாட்டிய புகைப்படத்தை பதிவிட்டு, இதுதான் தனது கடைசி முடிவு என்றும், இனியும் யாரையும் ஏமாற்றாதீர்கள் என குறிப்பிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் கோட்டா பகுதி மக்களை வேதனையடைய வைத்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உஷாவின் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். உஷாவை ஏமாற்றிய மோசடி கும்பல் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று கண்டுபிடித்துள்ள போலீசார் அவர்களை பிடிக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.